பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோவடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் கன்னியாகுமரி மாவட்டம் கருமன் கடல் பகுதியை சேர்ந்தவர் திருமதி புஷ்பலதா. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வேளாண் அறிவியல் நிலையத்தின் காளான் வளர்ப்பு பயிற்சி பெற்று இன்று தனது வாழ்வாதாரத்தை பெருக்கி பயனடைந்துள்ளார். அவரிடம் கேட்டபோது, என்னுடைய பெயர் புஷ்பலதா. என்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தோட லட்சுமிபுரம் ஆகும். நான் இந்த தொழிலை 3.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சிட்டான்னு ஒரு என்ஜிஓவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் 11 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதில் எனக்கு கிடைக்கிற வருமானம் சரியாக பத்தாததுனால ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு உள்ள ஒரு எய்மில் நாங்கள் இருந்துகிட்ருந்தோம். அப்படி இருக்கும்போது எங்கள் குழுவில் தானே தொண்டு நிறுவனத்தின் மூலம் ஒரு குழுக்களுக்கு தொழில் கொடுத்தாங்க, காளான் வளர்ப்பு பயிற்சி. அங்கே வந்த பயிற்சி ஒரு 30 பேருக்கு அவங்க ஒரு 90 டேஸ் கொடுத்தாங்க. அதில் நாங்களும் நான் ஒரு டீச்சராக தான் அதில் இருந்தேன். அதாவது மக்களை கண்காணிக்கிற சமூக பணியாளராக இருந்தேன். அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு பிறகு எங்களுக்கு இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஒரே ஆசையாக இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ட்ரைனிங் கொடுத்த அதே டீச்சரை காண்டாக்ட் பண்ணி நாங்கள் 2 நாள் பயிற்சி பெற்றோம். ஆனால் அதில் எங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறது எப்படி, இதை தொழிலை எப்படி முறையாக பண்ணணும் அப்படின்னு உள்ளது சரியாக கிடைக்கல. அதுக்கு பிறகு திரும்பவும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்து மூலமாட்டு 9 நாட்கள் நபார்டு பேங்க் இன்னொரு எஸ்கேச்சி ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங்லேயும் நான் டீச்சராட்டே தான் கலந்துக்கிட்டேன், சமூக பணியாளராட்டு மக்களை கண்காணிக்கிறதுல அப்பவும் எனக்கு அதில் சரியான ஒரு ஈடுபாடு கிடைக்கல. அந்த தொழிலை எப்படி பண்ணலாம், இதை யார் மேம்படுத்தி விடுவாங்க அப்படின்னு உள்ள இது இல்லை. அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் பேச்சிப்பாறையில் இறைவன் சாரை காண்டாக்ட் பண்ண வேண்டிய தொடர்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அப்போ வேளாண்மை அறிவியல் பேச்சிப்பாறையில் நாங்கள் இங்கே நோட்ஸில் ட்ரைனிங் பேர் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு 10 பேராட்டு கடந்து போனோம். அதற்கு பிறகு கழிஞ்ச ஜனவரி மாதம் எங்கள் 10 பேருக்கும் இங்கே அறிவியல் வேளாண்மை அறிவியல் இதில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதில் நாங்கள் ஒரு 10 பேராக ட்ரைனிங் கலந்துட்டாலும் கூட நாங்கள் 19 பேர் அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு நாள் நாங்கள் 2 பேர் இதை ஒரு பெரிய செட்டாகவே போட்டு பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ஒரு நாள் 12 கிலோ பூ கிடைக்குது. ஆனால் அந்த பூ என்னென்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்களுக்கு சேல்ஸ் ஆகலை. அப்போ இதை வெளி மாவட்டத்தில் கொண்டு விற்பனை பண்ணணுன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் பூ கொண்டு போகும்போது பஸ் பேர் கட்டுப்படி ஆகாது. அப்போ நாங்கள் 19 பேர் மாட்டே இந்த தொழிலை செய்து நானும் என்னுடைய கணவர் மாட்டு இந்த பூ என்ன செய்வோன்னா டெய்லி காலையில் திருவன்றத்துக்கு 5:45 கொண்டு போயிடுவோம். அங்கே கொண்டு போனால் எத்தனை கிலோ பூ கொடுத்தாலும் அவங்க எங்கள்கிட்ட இதை எடுத்துக்கிடுவாங்க. நாங்கள் வெளியிலேருந்து செய்கிற மக்கள்கிட்ட இருந்து 100 ரூபா 110 ரூபாச்சு இந்த பூவை வாங்கி திருவனந்தபுரத்தில் 140 ரூபா கொண்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு வருவோம். அதே இது இங்கே எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், மார்த்தாண்டம், திங்கள் சந்தை அப்படிப்பட்ட பகுதிக்கு நாங்கள் கொடுக்கறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்டு குவாலிட்டின்னு 3 குவாலிட்டியாக பிரித்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு குவாலிட்டி 200 ரூபா வீதமும், செகண்ட் குவாலிட்டி 180, தேர்டு குவாலிட்டி 140, 150 அப்படி அந்த ரேட்டில் வச்சு பாக்கெட் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இந்த காளான் பண்ணுறது கரெக்டாக நாங்கள் இந்த காளான் படுக்கை தயார் பண்ணி 9 நாள் அல்லது 10 நாட்கள் முதல்ல இருட்டறையில் இதை வச்சு இதாகியிருப்போம். அதாவது இதுக்கு சூரிய ஒளி எதுவுமே கிடைக்காது. காளான் படுக்கை போட்டாச்சுன்னு சொன்னால் அந்த அதிலேருந்து நாங்கள் 4 பக்கமும் சாக்குக்கு தர மண் கொடுக்குற தண்ணி அந்த காற்றோட்டத்தை தான் இந்த பெட் எடுத்து இந்த பூ இதாகிறது ஃபங்கஸ் ஆகும். பிறகு 10 அல்லது 11ஆவது நாட்களில் மொட்டு வரும். மொட்டு வந்ததும் நாங்கள் அதுக்கு வெளிச்சம் எல்லாம் கொடுத்து 3ஆவது நாள் ஈல்டு கிடைக்கும். இந்த பூ நாங்கள் ஒரு பெட்டுக்கு செலவு பண்ணுறது 75 ரூபா தான் பண்ணுவோம். ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை பூ எடுத்து 7ஆவது நாள் திரும்ப அந்த கவரை கட் பண்ணி திரும்ப எங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும். அப்படி 3 முறை ஈல்டு எடுக்கிறத வச்சு 275, 300 ரூபா வரைக்கும் எங்களுக்கு ஒரு பெட்டில் பூ கிடைக்குது. நாங்கள் ஒரு நாள் குறைந்தது நாங்கள் பெரிய செட்டாக போட்டிருக்க எங்களுக்கு 1000 ரூபா வரைக்கும் இதில் வருமானம் உண்டு. சின்ன செட்டாக போட்டிருக்கவங்களுக்கும் 300, 350 ரூபா கிடைக்குது. எங்களுக்கு செலவு போக ஒரு நாள் குறைந்தபட்சம் 500 ரூபாவாவது இதில் வருமானம் வருது. மந்த்லி நாங்கள் எங்களுக்கு லோன் கட்டுறதுக்கு குழுக்களில் உள்ள காரியங்களுக்கு எல்லாத்துக்கு மட்டும் மேக்ஸிமம் ஒரு 10,000 ரூபாய் இதுலேருந்து கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கோம். புதுநாத்து பகுதியில் இன்று பலாவில் ஒட்டுக்கன்று முறை குறித்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வட்டாரம் படசோலை பகுதியில் உள்ள கொல்லிமலை தோட்டக்கலைத்துறை பண்ணையின் தோட்டக்கலை அலுவலர் கே மஞ்சுளா அவர்கள் விளக்கமளிக்கிறார். இப்போ பலா செடியில் எப்படி ஒட்டு கட்டுறதுங்கிறத பார்க்க போகிறோம்.
இப்போ இந்த செம்மேடு அரசு தோட்டக்கலை பண்ணையில் வந்துட்டு ஒட்டுக்கட்டுற இந்த தேவைக்காகவே நாங்கள் வந்து பலா தாய் செடிகளை வந்து பராமரிச்சுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வந்து இந்த பண்ணையில் வந்துட்டு எங்கள் லேபர்ஸு எங்கள் பண்ணை வேலையாட்களே வந்துட்டு பலா ஒட்டு செடிகளை வந்துட்டு உற்பத்தி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. இப்போ வந்து பலா ஒட்டு செடி கட்டுறதுக்கு எப்படி கட்டுறதுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தாய் செடியிலிருந்து வர தண்டு குச்சி. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வேர் செடி. பழம் சீசன் டைமில் வந்துட்டு நம்ம பலா விதைகளை எடுத்து நாங்கள் இதில் போட்டு வேர் செடியை வந்து உற்பத்தி பண்ணிடுவோம். இப்போ வந்து இந்த வேர் செடிக்கோட அந்த திக்னஸ்ஸை தகுந்த மாதிரி தண்டு குச்சியை தேர்வு செஞ்சு நம்ம எந்த இடத்துல ஒட்டு கட்ட போகிறோமோ அதுக்கு மேலே இருக்கிற தண்டு பகுதியை வந்து நீக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வந்து கட் கொடுத்துடணும். அதே மாதிரி அதுக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு பகுதியை வந்து வெட்டி எடுத்து அந்த வேர் செடியோடு சேர்த்து வச்சு கட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பகுதியிலையும் நம்ம இந்த மாதிரி வெட்டியிருக்கோம். இந்த வெட்டின ரெண்டு பகுதியும் ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு காடா துணியை வச்சு நல்லா கட்டிடணும். இந்த மாதிரி கட்டுறது வந்து பக்க ஒட்டு முறையில் வந்து நம்ம இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ ஒட்டு கட்டினதுக்கப்புறம் இந்த காடா துணி சணல் இது ரெண்டையும் வச்சு கட்டினதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த செம்மண்ணை வந்து குழச்சி இந்த பகுதி ஒட்டு கட்டின பகுதி வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி வந்து பூசி விட்டுறணும். இது எல்லாமே நம்மளுக்கு வறட்சியினால் வந்து அந்த குச்சி வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்குற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை தான் இதெல்லாம். இப்போ சும்மா வந்துட்டு நம்ம ஏன் வந்துட்டு ஒரு பலா விதையை போட்டாவே அது முளைச்சி வந்துடுது, எதுக்கு ஒட்டு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சில ரகத்தில் பார்த்திங்கன்னா வேர் பகுதி நல்லா வளர்ந்து வரும். அந்த மகசூல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஒரு சில ரகத்தில் வந்துட்டு மகசூல் நல்லா இருக்கும், வேர் பகுதி நல்லா இருக்காது, பூச்சி நோய் தாக்குதல் அதெல்லாம் எதிர்த்து வளராமல் அந்த மாதிரி இருக்கும். இதையெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக நம்ம ஒரு குறிப்பிட்ட ரகத்தில் இருந்துட்டு வேர் செடியை உற்பத்தி பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ரகத்திலிருந்து நம்மளுக்கு வந்து காய்க்கிற பழம் எந்த ரகத்திலிருந்து வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து தண்டு குச்சியை வந்து இந்த வேர் செடியோடு வச்சு கட்டிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மரத்தில் இருந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு நம்ம இங்கே நாங்கள் தாய் செடியாக வந்து வயல் பராமரிக்கிறதுனால ஒரு செடியிலே நாங்கள் வந்துட்டு 50 to 100 செடி வேர் ஒட்டு கூட கட்ட முடியுது. அப்போ வந்து நிறைய வந்து செடியை வந்து நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்க முடியும். நாம் உண்ணும் உணவுக்கு சுவையையும் நறுமணத்தையும் ஊட்டச்சத்தையும் அளிக்க வல்லவை நறுமண பயிர்களாகும். இதில் மிளகு, ஏலக்காய், லவங்கம் போன்றவை முக்கிய இடம் வகிக்கின்றன. இவை மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் கிருமி நாசினியாகவும் வலி நிவாரணியாகவும் விளங்குகிறது. இவை விவசாய பெருமக்களுக்கு பணப்பயிராக மட்டுமல்லாமல் அவர்களின் பொருளாதாரத்தையும் ஏற்றமடைய செய்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நறுமண பயிர்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பொறுத்தவரையில் அதிகமாக வாசனை பயிர்களில் நாம் அதிகமான ஆராய்ச்சிகளை செய்து வருகிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மர வாசனை பயிர்களில் அதிகமான ஆராய்ச்சிகளை நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக மர வாசனை பயிர்களில் கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கம், ஆல்ஸ்பைஸ் அதாவது சர்வசோந்தி போன்ற பயிர்களில் அதிகமான ஆராய்ச்சிகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். 2003ஆம் ஆண்டு இந்த ஆராய்ச்சியின் முடிவாக பேச்சுப்பாறை 1 லவங்கம் என்ற ஒரு ரகம் வெளியிடப்பட்டுள்ளது. நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவின் பல்வேறு உள்ள மாவட்டங்களிலிருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து நாம் பல வகையான வகைகளை நாம் தேர்வு செய்து இந்த பகுதியில் கொண்டு வந்து நடவு செய்து இந்த பகுதியைக்கேற்ற விவசாயிகளுக்கு இந்த பயிர்களில் எந்த பயிர் அதிகமாக மகசூல் தருகின்றது மற்றும் நோய் பூச்சி மற்றும் அநேக காரணிகளுக்கு எதிர்ப்பு சக்தி வாய்க்கின்றது என்று நாம் தெரிந்தெடுத்து அந்த வகையை நாம் ஒரு ரகமாக விவசாயிகளுக்கு நாம் தருகிறோம். இதன் வாயிலாக தான் 2003ஆம் ஆண்டு பேச்சுப்பாறை 1 லவங்கம் என்ற ரகம் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. இந்த ரகத்திலே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் சிறப்பான குணாதிசயங்கள் உள்ளன. இந்த ரகத்திலே சுமார் 2.5% பட்டை எண்ணெயும் 3.5% இலை எண்ணெயும் கிடைக்கின்றது. இதைவிட முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் இந்த ரகம் மற்ற ரகங்களை விட அதாவது நித்யஸ்ரீ, நவஸ்ரீ என்று 2 ரகங்கள் கேரளாவிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அவற்றை காட்டிலும் அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு ரகமாக இந்த ரகம் விளங்குகிறது. இதை தவிர அந்த ரகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 1000 மீட்டர் வரை வளரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ரகம். ஒரு முக்கிய அம்சம் என்னவென்றால்
குறைந்த செலவில் நிகர லாபம் தரக்கூடிய ஒரு அருமையான பயிர் இந்த லவங்கப்பட்டை பயிர். சுமார் 50,000 ரூபாய் நாம் செலவு செய்தால் 1.25 லட்சம் ரூபாய் வரை நாம் இதன் வருமானத்தை நாம் ஈட்டலாம். வீட்டில் இருந்து கூட நாம் வருமானத்தை ஈட்டலாம். அவ்வளோ சுலபமான ஒரு பயிர். இந்த பயிரை நாம் அதிகமாக பயிர் செய்து விவசாயிகள் நல்ல லாபம் பெற வேண்டும். பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் மண் தாவரங்களுக்கும் ஏனைய பயிர்களுக்கும் ஊட்டச்சத்தை வழங்கி தாவர வாழ்க்கையை நெறிப்படுத்துகிறது. மண்ணின் சூழ்நிலை பல்வேறு நிலைகளில் வேறுபடுகிறது. சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படாமல் இருந்தால் மண்ணின் வளம் பெருகுகிறது. மண்ணில் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், ஆக்டினோமைசெட்டிஸ் பாசிகள் மற்றும் ஒரு செல் உயிரிகள் போன்ற பல்வேறு நுண்ணுயிர்கள் காணப்படுகின்றன. மண்ணில் நடைபெறும் உலர் வேதிவினையின் காரணமாக தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பது நடைபெறுகிறது. இயற்கை தந்த வரமான மண்ணை பாதுகாப்பது எப்படி, நுண்ணுயிரிகளை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மண்ணை பாதுகாத்து விவசாய பெருமக்களின் வாழ்க்கை எவ்வாறு மேம்பாடு அடைய செய்வது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சியில் மண் பாதுகாப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை வேளாண் பொறியியல் துறையின் உதவி பொறியாளர் டி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டத்தில் 2006-07 தரிசனங்கோப்பு கிராமத்தில் இந்த பகுதியை நாங்கள் இந்த மண்வள பாதுகாப்பு பணிகள் செய்கிறதுக்கு தேர்ந்தெடுத்திருந்தோம். இந்த மண்வள பாதுகாப்பு பணிகள் 3 நிலைகளாக செயல்படுத்தப்படுகிறோம். ஒன்று மேல்நிலை, நடுநிலை, இது கீழ்நிலை. இது கீழ்நிலை தடுப்பணை. கீழ்நிலை தடுப்பணையில் என்னென்னா இந்த கம்பி வலை தடுப்பணை தான் முக்கியமான பணி. இந்த கம்பியை என்ன பண்ணோம்னா கீழே இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து கீழே கம்பியை விரித்து அதுக்கு மேலே கல் அடுக்கி நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா நல்லா கெட்டி வச்சிட்டோம்னா இந்த நல்ல மழை காலத்தில் தண்ணீர் இந்த கீழ்நிலையில் அதிகமாக வரும். அந்த கல் அடிச்சிட்டு போகாமல் மண் மட்டும் அப்படியே தங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா பாருங்கள் மண் தேங்கியிருக்கு இந்த கட்டடத்தில். இந்த கட்டடம் 2008-09 நிதியாண்டில் ரூபாய் 25,000 செலவில் அரசால் இந்த விவசாயிக்கு கட்டி கொடுத்துருக்கோம். இதனுடைய பயனை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அந்த மேல் பகுதியில் மண்ணெல்லாம் தங்கி தண்ணி கீழே போய்கிட்டே இருக்குது. இதுதான் இதனுடைய முக்கியமான பயன். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களது கருத்துகளும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களது மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.